லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜுவின் முன்னந்தி சாரல்னி அத்தியாயம் 17. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பசங்களா எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கீங்க? இத்தனை நாளா இல்லாத சொந்தம் திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு புரியாம யோசிக்கிறீங்களா என்ன என்றார் மரகதம் பாட்டி. ஆமாம் பாட்டி. எங்க அம்மா இது வரைக்கும் அவங்க குடும்பத்தை பத்தி சொன்னதே இல்லை. அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணதால குடும்பத்தை விட்டு விலகி இருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு மேல எதுவும் தெரியாது என்றாள் வளர்மதி. ராஜேஸ்வரியும் சபர்மதியும் கற்பகத்துடன் பேசி கொண்டிருக்க பேர பிள்ளைகளிடம் பழைய கதைகளை விளக்கி கொண்டிருந்தார் மரகதம் பாட்டி. உங்க அம்மாவும் இவ அப்பாவும் சின்ன வயசுல உசுரா இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சின்னா இப்படிதான் இருக்கணும்னு உதாரணம் சொல்ற அளவுக்கு ஒத்துமையா இருப்பாங்க. தங்கச்சி தரையில நடந்தா கால் வலிக்கும்னு தூக்கிக்கிட்டே நடப்பா இவளோட அப்பா மகேஸ்வரன். அண்ணே ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா உங்க அம்மா என்று நிறுத்தினார். ஓ, பாசமலர் சிவாஜி சாவித்திரி போலவா பாட்டி என்று கிண்டலாய் கேட்ட ஹாசினி வசீகரனின் பார்வையில் அமைதியானாள். அவனும் வளர்மதியும் கொஞ்சிக் கொள்வது மனதில் நினைவு வந்தது. இவங்களுக்கு இது ரத்தத்துல வந்த பழக்கம் போல இருக்கு என நினைத்தவள் மேல சொல்லுங்க பாட்டி என்று ஊக்கினாள். எங்க ஊர்ல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அப்ப ஸ்கூல் இருந்துச்சு. தங்கச்சிய படிக்க வைக்கணும்னு டவுனுக்கு அனுப்பி படிக்க வச்சா மகேஸ்வரன். அங்க யார் கூடயோ இந்த பிள்ளைக்கு ஸ்நேகம் ஆயிடுச்சு. வீட்டுல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் பாட்டி? அப்புறம் என்ன, அவ 12வது முடிச்சதும் வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் என்னை தேடாதீங்க, எனக்கு பிடிச்சவனோட என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சபர்மதி ஊரை விட்டே போயிட்டா. பொண்ணு யார் கூட பழகினா எங்க போனான்னு தெரியாம கவலைப்பட்ட அவங்க அப்பாவுக்கு கொஞ்ச நாள்லே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அச்சச்சோ என்றாள் வளர்மதி. தங்கச்சிய நினைச்சு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுல சொல்லாம அவளே அவ வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டு அப்பாவோட உயிருக்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாளேன்னு அவ அண்ணனுக்கு அவ மேல ரொம்ப கோவம். அந்த கோவத்துல எனக்கு நீ தங்கச்சியே இல்லைன்னு தலைமுழுகிட்டான். புருஷன் போன துக்கத்துல அவங்க அம்மாவும் 2 வருஷத்துல இறந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம சொத்தெல்லாம் வித்துட்டு இங்க வந்து வியாபாரத்தை தொடங்கி கல்யாணமும் பண்ணி செட்டில் ஆயிட்டான். அப்போ அத்தை எங்க அம்மாவை பார்த்ததே இல்லையா? அவன் இங்க வந்த பின்னாலதான் கல்யாணம் பண்ணனான். அதனால ராஜுக்கும் சபர்மதியை பத்தி கேட்ட அறிவு மட்டும்தான் இருந்துச்சு. எப்பவாவது எங்களை பார்க்க ஊருக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சு பாட்டி என்று ஆர்வமாய் கேட்டாள் வளர்மதி. ஹாசினி பிறந்து சில வருஷத்துல மகேஸ்வரனுக்கும் உடம்பு முடியாம போயிருச்சு. அப்ப தனக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள தங்கச்சிய பார்க்கணும்னு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. அவளுக்கும் சொத்துல பாதியை எழுதி கொடுக்கணும்னு நினைச்சு மறுபடியும் தேட ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரு விவரமும் கிடைக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இவளை பாக்குறோம் என்று முடித்தார். அவர் கூறியதை கேட்டு அனைவரும் கனத்த மனதுடன் அமைதியாயிருக்க அங்கே வந்த ராஜேஸ்வரி மேலே சொல்ல தொடங்கினார். என் கணவருக்கு தங்கச்சி மேல கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பவும் அவளை நினைக்காம இருந்ததே இல்லை. ஏதாவது சாப்பிடும்போது கூட என் தங்கச்சிக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே சாப்பிடுவாரு. பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கி இருந்தாரு. நான் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு இந்த சொத்துல அவளோட பங்கு கொடுக்கணும்னு. நானும் எத்தனையோ இடத்துல தேடி பார்த்தேன். அவ வீட்டை விட்டு போன கோபத்துல வீட்டுல இருந்த அவளோட பொருள் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. ஒரு போட்டோ கூட இல்லாம எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அப்புறம் என் கணவர் ஆசையை நிறைவேற்ற கடவுள் தான் மனசு வைக்கணும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். என் பிரார்த்தனை வீண் போகல என்றவர் அண்ணனை நினைத்து மௌனமாய் அழுது கொண்டிருந்த சபர்மதியின் தோளில் ஆதரவாய் கை வைத்தார். சபர்மதி, ஏமா இப்படி பண்ணுன? உன் அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தா அப்பா கிட்ட பேசி எப்படியும் உன் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்திருப்பான் என்றார் மரகதம். சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு அண்ணன் அப்பா கிட்ட என் காதலை சொல்லி ஒத்துக்கலைனா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அவங்க மறுத்துட்டா கண்டிப்பா நான் அவங்க பேச்ச மீற மாட்டேன். அதனாலதான் சொல்லாமலே அவரோட கிளம்பி போயிட்டேன். அப்பதான் அவருக்கு போலீஸ்ல செலக்ஷன் கிடைச்சி ட்ரைனிங் போயிட்டு இருந்தாரு. யார் கூட போறேன்னு தெரிஞ்சா என்னை தேடி வந்துடுவீங்களோன்னு தான் அதை கூட தெரியப்படுத்தல. என் அப்பா சாவுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். அண்ணன் எனக்காக எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. சில வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அண்ணனை பத்தி விசாரிச்சு பார்த்தப்போ அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சது. அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் என்று கரகரவென்று கன்னத்தில் இறங்கிய கண்ணீரை அழுத்தமாய் துடைத்து கொண்டவர்,
அவரோட மனசுல என் மேல வச்சிருந்த பாசம்தான் அவர் மகளை என் பையனுக்கு சம்மந்தம் பண்ண வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படியோ மறுபடியும் நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு என்று கண்ணீரோடு சிரித்தார். பிள்ளைகள் எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள வசீகரனின் அமைதி ஏனோ ஹாசினியின் மனதில் ஒரு அச்சத்தை தோற்றுவித்தது. இவன் ஏன் இப்படி இருக்கான்? என் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சா மூஞ்சில பல்பு எரியும்னு பார்த்தா முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு எனக்கு பல்பு கொடுக்குறான். புரியாமல் யோசித்து கொண்டிருந்தாள் ஹாசினி. சபர்மதி கூறியதும் எனக்கும் அதை நினைச்சா ரொம்ப நிம்மதியா இருக்குமா. எனக்கு மகனா ஒரு மருமகன் கிடைச்சிருக்காரு. ஏன் சபர்மதி, இந்த சொத்து வீடு எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. இனி நீ எதுக்கு ஊருக்கு போகணும்? இங்கேயே என்னோட இருந்துடக்கூடாதா என்றார் ராஜேஸ்வரி. அண்ணி, எனக்கு என்னவோ எங்க வீட்டை விட்டு விலகி நின்னா அவர் நினைவாவே இருக்கு. இதோ இங்க பக்கத்து ஊர் தானே, நினைச்சா கிளம்பி வந்து பார்த்துட போறேன். நான் ஊருக்கே போறேன் அண்ணி. என்னப்பா வசி, நான் சொல்றது சரிதானே? நீங்க எது செஞ்சாலும் சரிம்மா, உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா போதும் என்றான் வசீகரன். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, மம்மி சாப்பிட்டு வந்து பேசலாமா? சாப்பாடு போடுன்னு வயிறு கூப்பாடு போடுது என்றாள் ஹாசினி. அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் சிரிக்க வசீகரன் முகம் மட்டும் அமைதியாகவே இருந்தது. அதை கவனித்த ஹாசினி, ஏன் அத்தை பெத்த ரத்தினம் மட்டும் ஏன் இப்படி உருன்னு இருக்காரு? சொத்துல அவனுக்கும் பங்கு இருக்குன்னு தெரிஞ்சதும் ஏதாவது வில்லங்கமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ? ஹாசினியின் மனதில் ஒரு குழப்ப பந்து சுழல தொடங்கியது. சரி வாங்க சாப்பிடலாம் என்று அனைவரையும் அழைத்து சென்றார் ராஜேஸ்வரி. கலகலப்பாய் பேசிக்கொண்டே மதிய உணவை முடித்தவர்கள் அதற்கு பிறகு சந்தோஷமாய் குடும்ப விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தனர். நகுலன் வளர்மதி கல்யாணத்தை பற்றி பேச்சு வந்தது. என்ன கற்பகம், பசங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்றார் ராஜேஸ்வரி. இப்பவே நானும் என் பையனும் ரெடிதான். ஒரு தாலியை கட்டி அப்படியே என் மருமகளை கூட்டிட்டு போயிருவேன் என்றார் கற்பகம். அவ்வளவு அவசரமா? சரி, அடுத்த மாசமே நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற சபர்மதி என்றார். தாராளமா பண்ணிடலாம் நீ. அன்னை இடத்துல இருந்து நீங்க தான் இனி எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்று சிரித்தார் சபர்மதி. அட அதுக்கென்ன, பார்த்துட்டா போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க கற்பகம்? எனக்கும் சந்தோஷம்தான். இன்னும் எதுக்கு நாளை கடத்தணும்? சீக்கிரமே என் வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு போனோம் என்று அவர் சிரித்தார். அண்ணி, நம்ம பாஸ்கருக்கு ஏதாவது பொண்ணு சரியாகி இருக்கா? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அக்கறையாய் ராஜேஸ்வரி விசாரிக்கவும் தனபாக்கியத்தால் பேசாமல் ஒதுங்கி இருக்க முடியவில்லை. பார்த்துட்டு தான் இருக்கோம் ராஜிமா, ஒன்னும் சரியாகல என்றார். ஏன் சித்தி, நம்ம குடும்பத்துல ஏதாவது பொண்ணு இருக்கா நம்ம பாஸ்கருக்கு பாக்குற மாதிரி? நம்ம குடும்பத்திலையா என்று யோசித்தவர், என் அண்ணனோட பேத்தி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வேணும்னா பேசி பார்ப்போம் என்றார். அவங்க குடும்பமெல்லாம் எப்படி சித்தி? ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் துபாயில இருக்கான். அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. அப்பா மட்டும்தான். இந்த பொண்ணு 12வது படிச்சுட்டு இருக்கு. வீடு தோட்டம்னு எல்லா வேலையும் தெரியும். நிறைய சொத்து இருக்கு. ரொம்ப நல்ல அடக்கமான பொண்ணு. லட்சணமா இருப்பா. அவங்களும் இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்காங்க என்றார். என்ன நீ, நம்ம பாஸ்கருக்கு பாப்போமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலாம் தான். நீ என்னப்பா பாஸ்கர் சொல்ற என்றார் மகனிடம். பாட்டி சொல்வதை கேட்டபோதே அவன் மனதில் அந்த சம்பந்தம் மீது ஒரு பிடிப்பு வந்திருக்க அவனும் சம்மதமாய் தலையாட்டினான். அப்புறம் என்ன, பையனும் சம்மதிச்சாச்சு. இனி ஜாதகம் பார்த்து பேசிட வேண்டியதுதான் என்று ராஜேஸ்வரி கூறியதும் அதுவரை சற்று பொறாமையோடு ஒட்டாமல் இருந்த பாஸ்கரும் தனபாக்கியமும் அந்த அக்கறையான பேச்சில் மனம் நெகிழ்ந்து போனார்கள். சிறியவர்கள் கலகலவென்று பேசிக்கொண்டிருந்தனர். அண்ணா, பர்த்டேக்கு கேக் வெட்ட நேரம் ஆச்சு, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்றாள் வளர்மதி. ஆமா மச்சான், இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத நாளா மாறிடுச்சு. இதை கொண்டாடியே ஆகணும் என்றான் நகுலன். கொண்டாடுறதெல்லாம் இருக்கட்டும், அண்ணாவுக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அத முதல்ல சொல்லுங்க என்றாள் ஆர்வத்துடன். என்னம்மா அது, நான் என்ன சின்ன குழந்தையா பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு என்று சிரித்தான் வசீகரன். அதென்ன மச்சான், கிஃப்ட் கொடுக்கறதுக்கு குழந்தை பெரியவங்கன்னு கணக்கு இருக்கா என்ன? எவ்வளோ வயசானாலும் பரிசு கொடுக்கறதும் வாங்குறதும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான் என்றவன். மதி, என் மச்சானுக்கு நான் சூப்பரா ஒரு பரிசு வாங்கியிருக்கேன். காலையில இருந்த சூழ்நிலையில வந்ததும் கொடுக்க முடியல, கேக் வெட்டும்போது கொடுக்குறேன் என்றான். சூப்பர் என்ற வளர்மதி,
அண்ணி, நீங்க என்ன gift கொடுக்க போறீங்க என்றாள் ஹாசினியிடம். அதை கேட்டதும் வசீகரன் அவள் முகத்தையே நோக்கி கொண்டிருக்க சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் திணறினாள் ஹாசினி. அது என்று அவள் திணறிக் கொண்டிருக்க, உன் அண்ணியே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட், இதுக்கு மேல அவ என்ன கிஃப்ட் கொடுக்க போறா இல்லையா பேபி என்றான் வசீகரன் அவள் முகத்தில் இருந்து கண்ணை எடுக்காமல். அதை கேட்டதும் அவளது முகம் குங்குமமாய் சிவக்க அதை சிரிப்புடன் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் தோளில் கை வைத்த நகுலன், மச்சான் போதும், உன் பொண்டாட்டிய பார்த்து நீ விடுற சொல்லுல நாங்கெல்லாம் மூழ்கிடுவோம் போல இருக்கு என்றான். அதை கேட்டு வளர்மதி சிரிக்க வசீகரனின் முகத்தில் சிறு நாணப்பூ மலர்ந்தது. அவர்களின் கிண்டலில் மேலும் சிவந்த ஹாசினி வசீகரனின் குறுகுறுவென்ற பார்வையில் தவித்து போனாள். அவனது பார்வை தாழாமல் அவள் வெட்கத்தில் தலை குனிய அதை கண்டு உற்சாகமான வசீகரன், சரி சரி, ரொம்பத்தான் எங்களை ஓட்டாதீங்க மச்சான், பாருங்க என் மாமன் பொண்ணு எப்படி வெக்கப்படுறான்னு என்று எடுத்து கொடுத்தான். ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் போறேன் என்ற ஹாசினி எழுந்து ஓடி சென்று சற்று தள்ளி அமர்ந்து பெரியவர்களுடன் பேசி கொண்டிருந்த சபர்மதியின் அருகில் அமர்ந்து கொண்டாள். இவ்வளோ நேரம் கண்டுக்காம இருந்துட்டு இப்ப மட்டும் என்னவா, ரொம்பத்தான் ரொமான்ஸ் பண்றாரு. அவள் மனது அதையும் இடித்துரைத்தது. அப்போது கேக் டெலிவரி கொடுக்க ஆள் வர, ஹாசினி அதை சரி பார்த்து வாங்கி வைமா என்றார் ராஜேஸ்வரி. அதை வாங்கி பணம் கொடுத்து விட்டு அவள் வரவும், மாப்பிள்ள கிட்ட ஃப்ரெஷ்ஷாக சொல்லுமா, பார்ட்டிக்கு எல்லாரும் வர தொடங்கிடுவாங்க, டைம் ஆச்சுல என்றார். சரிம்மா என்றவள் மீண்டும் வசீகரனிடம் சென்று கூறினாள். அனைவரும் புறப்பட தொடங்கினர். குளித்து முடித்து புதிய ஷர்வானியில் கம்பீரமாய் மாடியில் இருந்து இறங்கி வந்தவனை கண்ணிறைய பார்த்திருந்தார் சபர்மதி. மாப்பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல சபர்மதி, ஹாசினி தான் இந்த மாடல் தான் வேணும்னு ஆர்டர் கொடுத்து வரவழைச்சா என்றார். ராஜாவாட்டம் இருக்கான், என் கண்ணே பற்றும் போல இருக்கு என்றார். நகுலனுடன் பேசிக்கொண்டே வந்தவன் கீழே வந்ததும் அன்னையிடமும் அத்தையிடமும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டான். நல்லா இருக்கணும்பா, இது அம்மாவோட சின்ன பரிசு என்று அவன் கையில் ஒரு பெட்டியை கொடுத்தார் சபர்மதி. மாப்ள, இது அத்தையோட பரிசு என்ற ராஜேஸ்வரி ஒரு சாவியை கொடுத்தார். என்ன சாவி அத்தை என்றான் புரியாமல். வெளியே பாருங்க மாப்ள என்றவர் அவனை அழைத்து சென்று காண்பிக்க வாசலில் புத்தம் புதிய ஹோண்டா சிட்டி சில்வர் கலரில் பளபளப்பாய் நின்று கொண்டிருந்தது. அத்தை, இப்பதானே பைக் வாங்கி கொடுத்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு காரெல்லாம் என்று அவன் தயக்கத்துடன் கேட்க, நம்ம வீட்டில் இருக்க காரை நான் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா எடுத்துட்டு போயிடுவேன், நீங்களும் ஹாசினியும் எங்கேயாவது வெளியே போகணும்னா இன்னொரு கார் வேணும்ல, அதான் உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கா மாப்ள, உங்க பொண்டாட்டியோட செலக்ஷன் தான் என்று சிரித்தார். ஆட, இது நம்மாளு வேலைதானா, கள்ளி சொல்லவே இல்லை என்று நினைத்தவன், பிடிச்சிருக்காத்த என்றான் சந்தோஷத்துடன். சரி வாங்க மாப்ள, கேக் வெட்ட டைம் ஆச்சு என்றவர், இந்த பிள்ளைகளை எங்க காணோம், என்னவோ இவங்களுக்கு தான் பிறந்த நாள் மாதிரி இவ்வளோ நேரம் பரப்படுறாங்க. சபர்மதி, எங்க உன் மகளும் மருமகளும் இன்னுமா கிளம்புறாங்க என்றார். கிளம்பிட்டாங்க அண்ணி, பூ கொடுத்துட்டு வந்தேன், வச்சிட்டு இருப்பாங்க, இப்போ வந்துடுவாங்க என்றார். அப்போது அறையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த ஹாசினியையும் வளர்மதியையும் கண்டு வசீகரன் நகுலன் மட்டுமல்ல அனைவரின் கண்களும் அவர்களையே அதிசயமாய் பார்த்தன. இருவரும் ஒரே நிற பட்டுப்புடவையில் தேவதை போல் ஜொலித்தனர். வசீகரனின் கண்கள் ஹாசினியை விழுங்கி விடுவது போல் பார்க்க, நகுலனின் கண்களோ வளர்மதியின் அழகை பருகி கொண்டிருந்தன. அவர்களின் ஊடுருவும் பார்வையில் சிவந்தவர்கள் புன்னகையுடன் வந்தனர். அதற்கு பிறகு ஆரவாரத்துடன் கேக் வெட்டி அனைவரும் சந்தோஷத்துடன் அந்த பொழுதை கழித்தனர். நகுலன் வசீகரனுக்கு அழகான ஒரு வாட்சை பரிசாக கொடுத்திருந்தான். ஏகாம்பரம் மனைவி மகளையும் அழைத்து வந்திருந்தார். அவரை கண்ட ராஜேஸ்வரியும் சபர்மதியும் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தனர். பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கிறதா ஹாசினி சொன்னா, நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் என்றார் ராஜேஸ்வரி. என்னம்மா இப்படி சொல்றீங்க, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராம இருப்போமா, இதே போல கல்யாணத்துக்கும் நீங்க எல்லாரும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் என்று அவர்களை அழைக்கவும் செய்துவிட்டார் ஏகாம்பரம். கண்டிப்பா அண்ணே, நாங்க இல்லாமலா என்ற சபர்மதி அவர்களை சாப்பிட அழைத்து சென்றார். இரவு 8 மணி வரை சந்தோஷமாய் கழிய அதற்கு பிறகு மெல்ல ஒவ்வொருத்தரும் அவரவர் வீட்டுக்கு கிளம்ப தொடங்கினர்.
சபர்மதியும் வளர்மதியும் அங்கே இருக்க நகுலனுக்கு அடுத்த நாள் கல்லூரியில் முக்கிய வேலை இருப்பதாய் கூறி அவர்கள் கிளம்பினர். நகுலனின் கண்கள் வளர்மதியை ஆசையுடன் மனதில் நிறைத்து கொள்ள அவளும் பிரிய மனமின்றி விடை கொடுத்தாள். குடும்பத்தினர் மட்டுமே இருக்க மற்ற அனைவரும் சென்று விட்டனர். அனைவரும் பழைய கதைகளை சந்தோஷத்துடன் பேசிக் கொண்டிருக்க மேசையின் மீது இருந்த வசீகரனின் அலைபேசி அலறியது. அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவன், ஹலோ, சொல்லுங்க ராகவன் என்றான் யோசனையோடு. எதிர்ப்புறம் இருந்து வந்த பதில் அவன் முகத்தை சுருங்க வைக்க, சரி, நீங்க அவனை பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க, நான் இப்பவே வர்றேன் என்ற அலைபேசியை அணைத்து விட்டான். என்ன வசி, ஏதாவது பிரச்சனையா? சக காவல்துறை அதிகாரியாய் ஹாசினி விசாரிக்க அவன் தலையாட்டினான். ஆமா பேபி, நாம கோர்ட்ல ஆஜர்படுத்தி 15 நாள் ரிமாண்ட்ல போலீஸ் கஸ்டடியில வச்சிருந்தோமே சிவா, அவனை யாரோ விஷம் கலந்த சாப்பாட்டை கொடுத்து கொல்ல பார்த்துருக்காங்க. ஐயோ, அவன் தானே நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஆதாரம், அவனை வச்சுதான் பல கேஸ முடிக்கணும். அவனுக்கு ஒன்றும் ஆகலையே பதறினாள் ஹாசினி. அவனுக்கு ஒன்றும் ஆகல, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. 2 நாள்ல அவன் கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல, அதான். அவன் வாயை திறந்தா பிரச்சனை வரும்னு அவனை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நல்ல வேலை நம்ம ஆளுங்க கவனிச்சிட்டாங்க என்றவளின் குரலில் கோபம் கொப்பளித்தது. அவனை வச்சுதான் பல கேஸ்ல பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க பெரிய தலைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். சரி பேபி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் என்றான் வசீகரன். நானும் உங்க கூட வரேன் வசி என்று ஹாசினி கூற அவர்கள் பேசுவதை சற்று பயத்துடன் கேட்டிருந்தனர் மற்றவர்கள். என்னது, இந்த நேரத்துல கிளம்புறீங்களா? நல்ல நாள் அதுவுமா? வேண்டாமாப்ல, காலையில பாத்துக்கலாம் என்று ராஜேஸ்வரி கூற, ஆமாப்பா, இப்ப போய் கிளம்புறீங்க, அவங்க உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? வேண்டாங்கண்ணா என்று கெஞ்சுதலாய் பார்த்தார் சபர்மதி. அம்மா, அத்தை, என்னை தடுக்காதீங்க. ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு நேரம் காலம்லாம் நேரம் கிடைக்கிறப்பதான். நல்ல நாள் விசேஷம்னு எதுவும் தனியா கிடையாது. எந்நேரமா இருந்தாலும் கடமையை செய்ய போய்தான் ஆகணும். பயப்படாதீங்க, இப்ப நான் வெறும் கான்ஸ்டபிள் இல்ல, என்கிட்ட துணிச்சல் தைரியத்தோட போலீஸ் துப்பாக்கியும் இருக்கு என்றவன். பேபி, நீ என்னோட வரவேணாம், காலையில உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அதை மட்டும் செஞ்சா போதும் என்றவன் அவர்களது அறைக்கு சென்று நிமிடத்தில் காக்கி யூனிஃபார்மில் இறங்கி வந்தான். அவனை அவள் பெருமையும் காதலுமாய் கண்கள் மின்ன நோக்கி கொண்டிருக்க மற்றவர்கள் பயத்துடன் நோக்கி கொண்டிருந்தனர். ஹாசினி, நீயாவது அவனை போக வேண்டாம்னு சொல்லுமா என்றார் சபர்மதி. இல்ல அத்த, ஒரு உண்மையான போலீஸ்காரன் கடமையை செய்ய நேரங்காலம்லாம் பார்க்கக்கூடாது. அவர் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவரோட கடமையை முடிச்சுட்டு நல்லபடியா திரும்பி வருவாரு என்றவள் கணவனிடம் திரும்பி, வசி, டேக் கேர் என்றாள் அழுத்தத்துடன். அந்த ஒரு அற்புதமான வார்த்தை ஒளித்து வைத்திருந்த அன்பின் அர்த்தம் அவனுக்கு தெரிந்ததால் அவனது இதழ்கள் அதை கேட்டதும் மெல்ல புன்னகையை சிந்தின. அவன் சென்றதும் அவனையே நோக்கி நின்றவளின் மனதில் காதல் இன்னும் கூடியது. என் காதலையும் பரிசையும் சொல்றதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டிய வசி, உன்னோட கடமையை வெற்றியோட முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். அவனை மனதுக்குள் செல்லமாய் கொஞ்சி கொண்டவள் மனது தனிமையை வேண்ட ஏதோ வேலை இருப்பதாய் கூறி அவளது அறைக்கு சென்றாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.